ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராமாயணம் சீரீஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட லேர்ன் வித் ஆடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட் 3யோட நேம் என்ன அப்படின்னா விஸ்வாமித்ர முனிவர் வருகை. இதுதான் நம்ம எபிசோட் 3யோட நேம். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப காலம் முன்னாடி ஒரு அடர்ந்த அமைதியான காட்டில் ஒரு பெரிய ரிஷி, அந்த ரிஷியோட பேர் தான் விஸ்வாமித்ர முனிவர். அவர் தவமும் யாகமும் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த காட்டில். இந்த யாகம் மூலமாக உலகத்துக்கு நன்மை நடக்கணும், தர்மம் காக்கப்படணுன்ட்டு முனிவர் ஆசைப்பட்டு அந்த யாகத்தை ஒரு அடர்ந்த காட்டில், அமைதியான காட்டிலையும் அவர் பண்ணிகிட்ருக்காரு இந்த யாகத்தை. ஆனால் அந்த காட்டில் 2 கொடுமையான அசுரர்கள் இருந்தாங்களாம். அந்த அசுரர்கள் பேரை பார்த்துடலாமா? இப்போது அவங்களோட பேர் மாரீச்சா மற்றும் சுபகு. அவங்களோட பேர் இதுதான். இவங்க இந்த 2 அசுரர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஸ்வாமித்ர முனிவர் யாகம் ஆரம்பித்த உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களாம். யாக நெருப்பில் அந்த மண்ணையும் கல்லையும் போட்டு அதை அழிச்சிருவாங்களாம். மண், கல், தண்ணி இதெல்லாத்தையும் அவங்க அந்த அசுரர்கள் போட்டு அழிச்சிருவாங்களாம். ஸோ யாகம் இதனால் நடக்காமல் போயிடுமா. இதை பார்த்துட்டு விஸ்வாமித்ர முனிவர் ரொம்ப வேதனைப்பட்டாராம். அவர் நினச்சாராம், நான் தர்மத்துக்காக இவ்வளோ நாள் தவம் பண்ணினாலும் இவங்க இப்படி அழிக்கிறாங்களே அப்படின்னு அவருக்கு ரொம்ப மனசு வலிச்சிச்சான் நம்ம முனிவருக்கு. ஆனால் அவர் ஒரு மகாரிஷி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணினார். ஏன்னா அந்த ரிஷி இவங்கள் தான் சாபம் கொடுக்குறவங்க. ஆனால் இவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாராம். முனிவர் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்து யோசித்தாராம். என்ன யோசித்தார் அப்படின்னா, இந்த அசுரர்கள் சாதாரணமான பலத்தால் அழிக்க முடியாது, பெரிய திறமை வேண்டும், இதை தீர்க்க இறைவனின் அவதாரம் வேண்டும் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. அப்போது அவர் மனசில் வந்த ஒரு யோசனை தான் நம்ம ஸ்ரீராமா. ஏன் ஸ்ரீராமா வந்துச்சு அவர் மனசில்? ராமர் சாதாரண குழந்தையே இல்லை, அவர் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் ஸ்ரீராமர். தர்மத்தை காக்க இவ்வுலகத்துக்கு அவர் வந்திருக்காரு. இந்த அசுரர்களை ராமர் மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்னு அவர் மனசில் நினச்சாரு. இந்த உறுதியான நம்பிக்கையோட விஸ்வாமித்ர முனிவர் ஒரு பெரிய முடிவு எடுத்தார். அது என்ன முடிவு அப்படின்னா, ஒரு நாள் அந்த விஸ்வாமித்ர முனிவர் நம்ம அயோத்தி நாட்டுக்கு வராரு. அதுதான் நம்மளோட எபிசோட 3யோட நேம். என்ன? விஸ்வாமித்ர முனிவர் வருகை அப்படின்ட்டு. அயோத்தி நாட்டுக்கு வராரு. ஸோ அதுதான் நம்ம நேமாக வச்சுருக்கோம். முனிவர் வருகையே கேட்டதும் ராஜா தசரதனுக்கு ரொம்ப மரியாதையோடு அவர் வரவேற்றார். முனிவர் வருகை கேட்டதும் ராஜா தசரதன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம முனிவரை ரொம்ப வருகையோடு வரவேற்றார். இப்போது தசரதன் முனிவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, முனிவரே, எங்கள் ராஜ்யத்துக்கு நீங்கள் வந்தது பெரிய பாக்கியம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ரிஷி அப்படிங்கிறனால சொல்கிறாங்க, எங்கள் ராஜ்யத்துக்கு நீங்கள் வந்தது அவ்வளோ பெரிய பாக்கியம். என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு பணியோடு அவர் சொல்கிறார். ராஜா அப்படி கேட்டதும் கொஞ்ச நேரம் கழித்து விஸ்வாமித்ர முனிவர் சொன்னார், ராஜா, எங்கள் காட்டில் நடக்கிற அசுரர்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. என் யாகம் அவங்க எப்போவுமே அழிக்கிறாங்க. அதனால உங்களோட மகன் ராமரையும்
அவரது சகோதரன் லக்ஷ்மணனையும் என் கூட காட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம விஸ்வாமித்ர முனிவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் அரண்மனை ஃபுல்லாக அமைதியாகிருச்சு. ராஜா தசரதன் மனசு நடுங்கி போச்சான். ஏன் நடுங்கி போச்சு? ராஜாவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர் ஒரு அப்பா, அப்படி தானே? ராமர் ரொம்ப சின்ன பிள்ளை, ராமனும் லக்ஷ்மணனும் ரொம்ப சின்ன பிள்ளைகள், சிறு வயது தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அசுரர்களை காக்கிறதுக்கு தைரியம் இருக்குமான்னு தெரியலேன்னு அப்படின்ட்டு அவருக்கு ஒரே பயம். அந்த அசுரர்கள் இவங்களை எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் ராஜாவுக்கு. ஸோ ராஜாவோட கண்களில் நீரே தேம்பி வந்துருச்சு. அது அவ்வளோ பயப்படுறாரு நம்ம ராஜா தசரதன். அவ்வளோ பயத்தை கண்டதுனால விஸ்வாமித்ர முனிவர் ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜா நீங்கள் பயப்பட வேணாம், ராமர் ஒரு சாதாரண குழந்தை இல்லை, அவன் ஒரு தெய்வத்தின் அவதாரம், அவர் இந்த அசுரர்களை எல்லாம் வச்சிருவான். ராமர் இருக்கிறனால லக்ஷ்மணனுக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம விஸ்வாமித்ர முனிவர் ராஜா கிட்ட சொல்கிறாரு. நம்ம தசரதன் அதையும் கேட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. தசரதன் தர்மம் முக்கியமா இல்லை அப்பாவோட பாசம் முக்கியமா? ராமன் லக்ஷ்மணன் காட்டுக்கு முனிவரோட போவாங்களா இல்லை முனிவரோட யாகம் என்ன ஆகும்? இது எல்லாமே நம்ம எபிசோட் 4ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.